முள்ளிப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி 700க்கும் மேற்பட்ட சீரிப்பாயும் காளைகளை இளைஞர்கள் ஆர்வமுடன் அடக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி என தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களிலிருந்து சுமார் 700 மாடுகள் கலந்து கொண்டது. சீரிப்பாயும் காளைகளை அடக்க 250 மாடுபிடி வீரர்கள் 3 சுற்றுகளாக களம் இறக்கப்பட்டு வீரர்கள் பிடியில் அடங்க மறுக்கும் காளைகளை வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கி வருகின்றனர். வீரர்கள் பிடியில் சிக்காமல் செல்லும் காளைகள் மற்றும் காளையை அடக்கும் வீரர்களையும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளதால் பரிசுகளையும் வழங்கப்படவில்லை. இப்போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளதால் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் இல்லாமல் காரையூர் போலீஸ் SI வர்ணனை செய்து பார்வையாளர்களிடையே மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மாடு வெளியில போறதுக்கான வழியில விடணும். மாடு வெளியில போறதுக்கான வழியை விடுங்க. சாப்பிட்டுப்பா ஒரு ஆள் அடுத்து பேசி ரோல் வழங்க மாட்டேங்க பாருங்க. அடுத்து சபாஸ்பா அடுத்த மாதிரி கையோட கையில கொண்டு வர. அடுத்து ஒரு ஆள் பேர் 3 பேர் நிக்க விடக்கூடாது. அனுப்பிச்சு விடுங்க. மாடு விட்டு அவர் வெளியில அங்க நிக்க கூடாது. அங்க இருக்கக்கூடாது. எக்ஸிட் அனுப்பிச்சு விடுங்க. இங்க எங்க கொண்டு வர ஒரு மாட்டுக்கு 2 பேர் மட்டும் வந்து நீங்களே கிளம்பா. வாலண்டியர்ஸ் பக்கத்துல அனுப்பிச்சுடுங்க. அப்படியே வரிசை அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து நிக்கலாம் பாருங்க. அடுத்து அனுப்பிச்சிருப்போம். மாடு விட்டுருப்பா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருவோம். அடுத்து